அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில மோதல் இன்னைக்கு போரா வெடிச்சிருக்கு. இரண்டு நாடுகளோட ராணுவ வீரர்களும் எல்லையில மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு நாடுகளுக்கு இடையே இப்ப என்ன பிரச்சனை, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஆப்கானிஸ்தான் கையில் எடுத்திருக்கிற இன்னொரு பிளான். இதுல ரஷ்யா, சீனா, ஈரானும் இப்ப என்ட்ரி கொடுத்திருக்காங்க. எப்படி? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாக இருக்காங்க. இரண்டு நாடுகளும் 2600 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவங்களோட பார்டரை பகிர்ந்துக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டில் அமெரிக்க படைகள் வெளியேறினதுக்கு அப்புறமா தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போது பாகிஸ்தான் தான் முதல் ஆளாக தாலிபான்களுக்கு ஆதரவு கொடுத்தது. ஆனால் அடுத்த சில மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை ஆளக்கூடிய தாலிபான்கள், அது போக பாகிஸ்தானுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பகை வெடிச்சது. கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரக்கூடிய தெஹ்ரி தாலிபான், அது போக பலூச் லிபரேஷன் ஆர்மி, இந்த இரண்டு அமைப்பினர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இடையில அடிக்கடி எல்லையில் மோதல் நடக்கிறது வழக்கமான ஒன்றாவே ஆயிடுச்சு. பாகிஸ்தானில் அப்பப்போ தற்கொலைப்படை தாக்குதல்கள் வேற நடக்குது இல்லையா, அந்த தற்கொலைப்படை தாக்குதல்களுடைய பின்னணியில் ஆப்கானிஸ்தான் தான் இருக்குது அப்படின்னு பாகிஸ்தான் குற்றம் சாட்டுது. அது மட்டும் இல்லாமல் தங்கள் நாட்டின் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தக்கூடிய நபர்களுக்கு ஆப்கானிஸ்தான் தான் அடைக்கலம் கொடுக்குது அப்படிங்கிறதும் பாகிஸ்தானோடைய குற்றச்சாட்டு. ஆனால் இதை ஆப்கானிஸ்தான் மறுக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சமீப கால பிரச்சனை அப்படிங்கிறது. சரி, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 22ஆம் தேதி பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான நங்கர்ஹார், பக்திகா இந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. அதில் பெண்கள், குழந்தைகள்னு சொல்லிட்டு பலரும் இறந்து போனாங்க. இதற்கு பதிலடியாக தான் தாலிபான்கள் நேற்று இரவில் தாக்குதல் நடத்தினாங்க. நேற்று இரவு எல்லையில் பாகிஸ்தானுடைய இராணுவ நிலைகளை குறிவைத்து ஆப்கானிஸ்தான் தாக்குதலை நடத்துச்சு. பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இதனால தான் அப்போதிருந்தே பதற்றம் அதிகரிச்சிருச்சு. இப்போ போர் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிஃப் இன்னைக்கு அதிகாலையில் தெரிவிச்சிருக்காரு. அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கொடுத்த பதிலடி தாக்குதலில் 133 ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 200க்கும் அதிகமானோர் காயமடைஞ்சு போயிருக்காங்க. 27 ராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கு. 9 ராணுவ நிலைகளை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் தாலிபான்கள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 55 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 19 ராணுவ நிலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. பாகிஸ்தானோட ஏர் ஸ்ட்ரைக்னால நங்கர்ஹார்ல 8 ஆப்கானிஸ்தான் போராளிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. 11 பேர் காயமடைஞ்சிட்டாங்க. 13 பொதுமக்கள் இதில் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தாலிபான்கள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இரண்டு நாடுகளிடையே இப்போ மோதல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பதற்றத்தையே அங்கே ஏற்படுத்தி இருக்கு. தாலிபான்களுடைய துணை செய்தி தொடர்பாளர் ஹம்துல்லா பிட்ருத் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துரந்த் எல்லைக்கோடு, அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை பிரிக்கக்கூடிய அந்த எல்லைக்கோடு இருக்கு இல்லையா, அங்கேயும் பல்வேறு பகுதிகளில் தீவிரவாத தாக்குதல் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு நாங்கள் உரிய முறையில் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தாலிபான்களுடைய இன்னொரு பிளான், அவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய இன்னொரு பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தானை பந்தாடுறதுக்காக ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் என்ன பண்ண போறாங்களாம், தற்கொலைப்படை தாக்குதலை நடத்துறதுக்கு கூட இப்போ தயாரா இருக்காங்களாம். இதுக்காகவே தற்கொலைப்படை தாக்குதலுக்கான ஒரு படையவே உருவாக்கி வச்சிருக்காங்களாம் தாலிபான்கள். இதை ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய நங்கர்ஹார்ல இருக்கிற அரசால நடத்தப்படக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் தான் இதை உறுதி பண்ணியிருக்கு. அவங்க வெளியிட்டிருக்கிற செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துறதுக்கு படைகள் தயாராக இருக்காங்க. அவங்களுடைய உடலிலும் வெஹிக்கிள்ஸிலும் வெடிகுண்டுகளை வைத்து பாகிஸ்தானை தாக்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. துரந்த் எல்லைக்கோட்டில் அமைஞ்சிருக்கிற பக்திகா, அதுபோக கோஸ்ட் மாகாணங்களில் பல்வேறு பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல், அதுபோக பதிலடி நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி அதில் வெளியிடப்பட்டிருக்கு. இதை யார் சொல்லியிருக்காங்களாம், தாலிபான்களுடைய துணை செய்தி தொடர்பாளர் ஹம்துல்லா தான் இதை சொல்லியிருக்கிறதா அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த விவகாரத்தில் 3 நாடுகள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது களத்தில் கிடையாது. போரை நிறுத்துங்க, அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுல தான் அந்த 3 நாடுகள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. போர் எதுக்கும் தீர்வு கிடையாது. 2 நாடுகளுக்கும் இடையில பேச்சுவார்த்தை தான் இப்போ முக்கியம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு 3 நாடுகள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனா. இது தொடர்பாக சீனாவுடைய வெளியுறவுத்துறை
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மௌனிங் அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம், பழிவாங்கக்கூடிய தாக்குதல்கள் வந்து எதுக்குமே தீர்வா அமையாது. 2 நாடுகள் இடையேயான மோதலை தணிக்கிறதுக்கு சீனா மத்தியசம் செய்யறதுக்கும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை வந்து நடத்துறதுக்கு தயாரா இருக்கு. அதனால நீங்க அதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு வந்து சீனா தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கு. சீனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானோடு ரொம்ப நெருக்கமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் சீனா கிட்ட இருந்து தான் அதிகமாக வாங்கி பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோடும் பார்த்தீங்கன்னா சீனா தன்னுடைய உறவை பலப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. இதனால 2 நாடுகளும் வந்து மோதலை கைவிட வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு இடைத்தரகரா நின்று சீனா பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்ததா ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் 2 நாடுகளும் உடனடியாக தாக்குதலை நிறுத்தணும், கருத்து வேறுபாடுகளை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தான் அது போக ஆப்கானிஸ்தான்னு சொல்லிட்டு 2 நாடுகளோடும் எந்த ஒரு பகையும் இல்லாமல் அப்படியே நட்பாக தான் போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆப்கானிஸ்தான் கூட தாலிபான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமாகவே இருக்காங்க அப்படிங்கிறது நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். 3வதா ஈரான் களம் இறங்கியிருக்கு. அதாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தையை எளிமையாக்கி ஒரு புரிதலையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குறதுக்கு ஈரான் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் அது போக ஆப்கானிஸ்தான் இந்த 2 நாடுகள் இடையே எல்லையை வந்து ஈரான் வந்து பகிர்ந்துக்குது. ஸோ இந்த நாடும் இப்போ வந்து பிரச்சனையை நீங்கள் பேசி தீர்த்துக்கிறதுக்கு தேவையான உதவிகளை வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற தங்களோட நிலைப்பாட்டை வந்து ஈரான் சொல்லியிருக்கு. இதற்கு முன்பாக 2 முறை பிரச்சனை வந்த போது கூட ரஷ்யா ஈரான் இந்த மாதிரி நாடுகள் தான் வந்து பேசி அவங்கள வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சாங்க. இப்போது அதன்படியே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கும் போர் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கூட அதிகமாகவே இருக்கு. இதற்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இப்போது 2 நாடுகளுடைய எல்லையில போர் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.